அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீரங்கம் தொகுதியில வெற்றி பெற்ற ரமேஷ் அவர்களுக்கு அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கியது சமூக நீதிக்கே இலக்கானது அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி அவர்கள், அதாவது ஓசிச்சோறு வீரமணி அவர்கள் மற்றும் அமீர் ஆகிய இருவரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்னப்பா பெரிய தவறு பண்ணிட்டாரு ரமேஷ் அவர்கள்? அவர் பின்னாடி எதுவும் ஒரு குற்ற பின்னணி இருக்கா? கிடையாது. அவர் எதுவும் வளர்ப்பு மகளை வளர்த்து திருமணம் செய்தாரா? கிடையாது. அல்லது அமீர் சொன்னது போன்று ஒரு விலங்குகளோட ஏதாவது பண்ணனாரா? கிடையாது. அப்ப என்னதான் அவர் மேல என்னதான் தவறு? எதற்காக இது போன்றவர்கள்லாம் திடீர்னு கொந்தளிக்கிறார்கள் என்றால் அவர்களே வெளிப்படையாக சொல்லக்கூடியது, அவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். இங்க தாவேக்காவோட கொள்கையே பாத்தீங்கன்னா விஜய் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, பிறப்போருக்கும் எல்லாம் உயிருக்கும் சொல்லிட்டாரு. சோ ஜாதி அடிப்படையில இங்க இல்லைன்ட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது வீரமணி, ஓசிச்சோர் வீரமணிக்கும் அமீர் அவர்களுக்கும் ஒரு கட்சியில உட்கட்சியில அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, மக்களால தேர்வு செய்யப்பட்டாங்க. அவங்க யாருக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் பதவியை வழங்கிட்டு போறாங்க. உங்களுக்கு தேவையா? முதல்ல ஓசிச்சோறு வீரமணிக்கும் இந்த அறநிலைத்துறைக்கும் என்ன தொடர்பு? கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியன் அயோக்கியன், கடவுளை வணங்குகின்றவன் காட்டுமராண்டி என்று சொல்ற பெரியார் கொள்கையை தாங்கி இருக்கிற வீரமணிக்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் என்ன தொடர்பு? அதே போன்று அமீர், இயக்குனர் அமீர் அவர்களுக்கு உங்களுடைய நண்பர் போதைப் பொருள்ல ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தி அந்த பணத்துல உங்களை மாதிரி அந்த சினிமால முதலீடு பண்ணாரா ரமேஷ்? சோ எனக்கும் தாவேக்காவுக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இருந்தாலும் அவர் ஒரு பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதற்காக மட்டுமே அவரை இந்த அறநிலையத்துறை அமைச்சர்ல பதவியேற்ற தவறு என்று சொன்னால், தமிழ்நாட்டோட முதல்வராகவே அம்மையார் ஜெயலலிதா இருந்திருக்காங்க. அவங்க ஒரு பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே அம்மையார் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தான் சமூக நீதியை காத்த வீராங்கனை என்று இதே ஓசிச்சோறு வீரமணி பட்டமும் கொடுத்தார். எப்படி அதிமுக, அதாவது மூக்க அழகிரியோட மகன் தயாநிதி அவர்கள் சொன்னது போன்று அதிமுக திமுக என்று மாறி மாறி எங்கெல்லாம் ஓசிச்சோறு கிடைக்குதோ அங்கெல்லாம் பூஜா தூக்கக்கூடிய வீரமணி அவர்கள் நாளைக்கே தாவேக்காவிலும் புளியோதரையும் பொங்கலையும் போட்டா சமூக நீதி காத்த விஜய் அவர்கள் என்றும் சமூக நீதி காத்த ரமேஷ் என்றும் மேடையில் முழங்குவார் என்பதில் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா அது ஆச்சரியப்படுறதுக்குள்ள எதிர்காலத்துல நடக்கலாம். அவருக்கு தேவை புளியோதரையும் பொங்கலும் தான். அடுத்து அமீர் அவர்கள், உங்களுக்கும் இந்த அறநிலையத்துறை என்ன சார் சம்பந்தம்? கோயில்ல முருகன் கோயிலுக்கு, பழனி முருகன்ல கோயிலுக்கு நீங்க போறீங்களா? மொட்டை போட போறீங்களா? இல்ல தேரோட்டத்துல கலந்துக்கிட்டு தேர் இழுக்க போறீங்களா? சோ அவங்க அந்த இந்து சமய அறநிலையத்துறையில யாரோ இருந்துட்டு போறாங்க. வக்பு வாரியத்துல வேற ஒரு மதத்தை சார்ந்தவர்களை தலைவர்களாக நீங்க நிர்ணயம் பண்ணுவீங்களா? கிடையாதுல. சோ உங்களோட வேலை ஏதோ பாருங்க. தமிழ்நாட்டுல அனைத்து மதமும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியதுல அமீர் வீரமணி, ஓசிச்சோறு வீரமணி போன்றவர்கள் தான் இது போன்ற கலவரங்களையும் மதத்தையும் ஜாதியும் பிரித்து பேசாது. இதுல ஓசிச்சோறு வீரமணி வேற யார் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஓசிச்சோறு வீரமணிக்கும் இயக்குனர் அமீருக்கும் எந்த ஒரு தார்மீக அடிப்படை உரிமையே கிடையாது. இந்த அறநிலையத்துறை துறையை பத்தி பேசுவதற்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது. இப்ப அவரு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியாரை முன்னிறுத்தியிருந்தாலும் கூட அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்கள் பெரியாரின் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் மறுப்புன்றதை நாங்க ஏத்துக்கல. அது முழுமையா சொல்லிட்டாரு. பெரியாரை மட்டும் முன்னிறுத்தி அவர் அரசியல் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. சோ அவர் தெளிவா அவங்ககிட்ட சொல்லிட்டாரு, எங்களுடைய கொள்கை இதுதான், நாங்க கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டாலும் கூட நாங்க அந்த முழுமையா பெரியாரை ஏத்துக்கல. அதாவது மித்த எல்லா கொள்கை தலைவரையும் முழுமையா ஏத்துக்கிட்ட விஜய் அவர்கள் பெரியாரை மட்டும் கொள்கை தலைவராக ஏத்துக்கணும், ஆனால் முழுமையாக அவருடைய சித்தாந்தத்தை நாங்க முழுமையா ஏத்துக்கலன்னு வெளிப்படையாக கட்சியின் முதல் மாநாட்டிலே அவர் தெரிவிச்சிட்டாரு. அடுத்ததாக தற்பொழுது தாவேக அமைச்சர்களில், அதாவது மக்கள் மத்தியில் வெகுவாக பாராட்டும்படி அளவில் தற்போதைய நிலவரத்தில் பாராட்டும்படியாக செயல்படக்கூடியதுல ஒரு 3 அமைச்சர்கள். அதுல கனிம வளத்துறை அமைச்சர் TK பிரபு, 2வது அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள். இவர்கள் தான் பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சருக்கான தன்மையோடு செயல்படக்கூடியவர்களா இருக்காங்க. தாவேக்காவில் இப்படியும் செயல்படுகிறார்கள் என்று பாராட்டும்படியாக சொல்லக்கூடிய
திரு டி.கே. பிரபு அமைச்சராக இருக்கட்டும், அருண்ராஜ் அவர்களா இருக்கட்டும், ரமேஷ், இந்த 3 அமைச்சர்கள் தான் பாராட்டும்படியா செயல்படுகிறார்கள். இப்போதைக்கு மக்கள் மத்தியில பரவாயில்ல, ஆய்வு பண்றாரு, அது கோயில்ல போய் ஆய்வு பண்றாரு, அந்த பிரசாதத்தை ஆய்வு பண்றாரு, அங்க விற்கிற பொருட்களை ஆய்வு பண்றாரு. இன்னும் அடுத்த சான்ஸ் கொடுப்போம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால் அறநிலையத்துறையில பாத்தீங்கன்னா விதிமுறைகள் என்ன என்பதை நன்கு அறிந்தவர், கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறதா இருக்கட்டும், இன்னும் அந்த சிலைகளை பற்றி இருக்கட்டும் நன்கு அறிஞ்சவர். அதனால ஒரு தடவை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் என்ன செய்யறாரு. அப்படி 1 வருஷம் 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆதிக்க மனப்பான்மையுடன் செயல்பட்டார் என்றால் பிறகு விமர்சரிக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில ஒரு 31 வயசு பையன் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு அருமையா ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு, பாராட்டலாம் அவரை. அதே போன்று அருண்ராஜ் அவர்கள் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிற விதம் நல்லா இருக்கு. ஒரே ஒரு சர்ச்சை, அந்த 8000 தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்க அனுமதி கொடுத்திருக்காரு, அது சர்ச்சையா வெடிச்சிருக்கு. அதற்கான விளக்கத்தையும் கூட சமீபத்துல கொடுத்திருக்காரு. அதே மாதிரி டி.கே. பிரபு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு இன்னைக்கு தாவேக அமைச்சர்கள்ல டாப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ளை குவாரிகள் மூடப்பட்டு இருக்கு, நள்ளிரவுல போய் ஆய்வு பண்றாரு. அவரை யாருமே குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அருமையா பண்ணிட்டு இருக்காரு. இதுல வீரமணி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை நம்ம வைக்கலாம். நீங்க பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் அறநிலையத்துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இவர் ஏன் தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு இதே தாவேக்காவில 4 அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க? அதுக்கே நீங்க வாயை திறக்கலாமே. இப்ப தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசக்கூடியவர்களை கீர்த்தனாவா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 4 பேருக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி ஏன் வாய் திறக்க மாட்டேன்றீங்க? வீரமணி, இந்த அமீர் போன்றவர்களின் மிரட்டலுக்கெல்லாம் விஜய் அவர்கள் செவி கொடுக்க கூடாது. செவி கொடுத்து இப்ப எப்படி இந்த ஜோசியரை மாத்துனாங்க இல்லையா தன்னுடைய உதவியாளராக, அது எந்த விதத்துல தவறு கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க, ரமேஷ் அவர்களை பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவரை நீங்க அறநிலையத்துறை அமைச்சரா போட்டிருக்கீங்களே அப்படின்றதுக்கு அவர் இதுக்கு வெளிப்படையா பேசிட்டு போயிருக்கலாம். ஆதவ அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய கட்சியின் கொள்கையே பிறப்போருக்கும் எல்லாம் உயிருக்கும், சோ ரமேஷ் அவர்களை பிராமணர் சமுதாயத்தா பாருங்க, மனிதரா பாருங்க, ஏன் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்க கூடாதா என்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் கேள்வி கேட்டிருக்கணும் திரும்ப பத்திரிகையாளர்கிட்ட. அவர் என்ன சொல்றாரு, ரமேஷ் அவர்கள் அமைச்சராக நியமிக்கும் வரை அவர் என்ன ஜாதினே எங்களுக்கு தெரியாதுன்றது. இது எதற்காக இந்த பூசி மொழுகிறது? எதற்காக வீரமணிக்கு திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பயப்பட வேண்டும்? அந்த வகையில் வீரமணியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எதிர்த்து நீங்க பதிலடி கொடுக்கணும் ஆதவ அர்ஜுனா அவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா கேட்கலாம்ல, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்ததில்லை, அப்போது இதே வீரமணி எங்கே சென்றார் என்று ஆதவ அர்ஜுனா கேட்டிருக்க வேண்டும். அந்த வகையில் வீரமணி போன்றவர்களுக்கெல்லாம், ஓசிச்சோர் வீரமணி அவர்களுக்கெல்லாம் இது செவி கொடுக்காமல் இந்த தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்பதே இந்த மக்களின் கருத்து. நன்றி, வணக்கம்.